விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஒரு நடிகராக விஜய் மிகப்பெரிய உயரத்தில் இருக்காரு, ரஜினியை விட உச்சத்தில் இருக்காரு. அதுதான் உண்மை. இந்த வார்த்தையை நான் அடிக்கோடிட்டு சொல்வதற்கு காரணம் என்னன்னா, ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் தமிழ் சினிமாவில் இன்றைய சூப்பர் ஸ்டாராக இருப்பது விஜய் தான். என்ன காரணம்னா, ரஜினியை விட இவருடைய படம் தான் அதிக தொகைக்கு வியாபாரம் ஆகுது. ரஜினி படத்தை விட இவருடைய படம் தான் அதிக தொகையை வசூல் பண்ணுது. ரஜினியை விட இவர் தான் அதிக சம்பளம் வாங்குறார். ஸோ இந்த 3 தர அடிப்படையில் தான் ஒருத்தருடைய ஸ்டார் அந்தஸ்தை நிர்ணயிக்கப்படுது. அந்த அடிப்படையில் ரஜினியை விட உயர்ந்த இடத்துல விஜய் தான் இருக்கார். அப்போ மக்கள் செல்வாக்கு இல்லாமல் இந்த உசரம் சாத்தியம் இல்லை. இப்போ இவர் அரசியலுக்கு வந்த பிறகு அந்த மக்கள் எல்லாமே அரசியல்வாதியா இவரை ஏத்துக்குவாங்களா, இவர் பின்னால வருவாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா ஒரு நடிகர் விஜய்க்கு திமுக காரனும் ரசிகனா இருப்பான், அதிமுக காரனும் ரசிகனா இருப்பான். ஆனா நீங்க அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு இத்தனை பேரும் உங்க பின்னால வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அந்த கேள்வி நமக்கும் இருந்தது. இன்னும் சொல்ல போனா, மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் விஜய் பின்னால் வரமாட்டார்கள், அதனால விஜய்க்கு அரசியல்ல தோல்வி கிடைக்கும்னு நான் நம்பினேன். ஆனா இன்னைக்கு அவர் பின்னால போற கூட்டத்தை பார்க்கும்போது நம் கருத்தையே மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இவங்கெல்லாம் சொல்றாங்க, இந்த கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு அபத்தமான கருத்தாக தான் நான் பார்க்குறேன்.